இந்த வீடியோல நம்ம ஒரு மிகப்பெரிய பார்க் ஒன்று உருவாக்க போறோம். லைக் பார்க்னு சொல்லலாம், கார்டன் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சக்கரை பொங்கலுக்கு வடகரியா அப்படியே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஏன்னா நான் எப்போ கண்டென்ட் வீடியோ பண்றேன் அப்பதான் என் வேர்ல்டுல வந்து நான் ப்ளே பண்ணுவேன். அன்வான்டா ப்ளே பண்ண மாட்டேன். ஸோ அதனால நம்மளோட ப்ராப்பர்ட்டில எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ். ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட பேஸுக்கு போற வழி ரொம்ப வீடா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் கூட கிடையாது. நான் மேல இருந்து கீழே குச்சி தான் இதுல வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஸ்டார்ஸை கொஞ்சம் கிராட் பண்ணி படிக்கட்டை உருவாக்கிக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த சைடில் என்னோட ஸ்டெப்ஸை உருவாக்க போறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீசெண்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னோட பேஸ் உருவாக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே இதெல்லாம் பண்ணியிருக்கணும். பட் நான் அது பண்ணலை. ஏன் பண்ணல எனக்கு தெரியாது. என்ன பண்றது, உங்க டைம் அப்படி இருக்குது. ஓகே, இப்போதான் இந்த இடம் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாகவும் அண்ட் கிளீனாகவும் இருக்கு. யா, பெர்ஃபெக்ட். அடுத்துதான் நம்மளோட ஃபார்ம். நான்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்துட்டு ஆச்சு எல்லாரையும். ஓகே, ஃபார்ம்ல சொல்லிக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. ரைட்டா வரணும் தம்பிங்களா? அடுத்துதான் என்னோட அக்ரிகல்ச்சர் நவீன மிஷின். பாவங்க சே, கடைசியா ஒரு டைம் அறுவடை பண்ணேன், அதோடு விட்டு போயிட்டேன். ஓகே, நம்ம அகைனில சீட்ஸ் நட்டு வைக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 10-20 டப்பா செஸ்ட் வீட்டுல வச்சிருக்கேன்னாங்கட்டி இந்த சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் டைம் ஆயிடுச்சு. பொய்து போயிடுச்சு. நீங்க பேக்ரவுண்ட்ல பார்த்தே தெரியும். நாட் ஒன்லி சீட்ஸ், எனக்கு எந்த பொருள் தேவைப்பட்டாலும் நான் போய் அது கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு நைட் ஆயிடும். ஏன்னா வந்து வீட்லயே வந்து ஒரு 10-15 செஸ்ட் இருக்கும். அண்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா அது கடுக்கும் ஒரு 30 செஸ்ட்டுக்கு மேல இருக்கும் பேஸ்ல. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணதுக்கு 2-3 காப்பர் கோலம் உருவாக்கி வச்சிருக்கேன் அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. நான் கூட நினைச்சேன் காப்பர் கோலம் வந்ததுல இருந்து ஓகே நம்ம வந்து மெயின்டைன் எல்லாம் பண்ண தேவையில்ல, சும்மா அவனுக்கு செஸ்ட்ல போய் வச்சுட்டு அவனுக்கு கரெக்டா அடிக்க வச்சிருவாங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இனிமே கேம் ஆடுறதுக்கு நினைச்சேன். ஆனா அவனுங்களை எப்ப உருவாக்கி ஒரு செஸ்ல கொண்டு வந்தனும் அப்பல இருந்து நான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் இல்லாத போதே நான் வந்து ஒரு இடத்துல வைப்பேன், கரெக்டா எடுத்துப்பேன். பட் இப்போ காப்பர் கோலம் இருக்கிறதுனால நான் வைக்கிற பொருளை நீங்க கொண்டு போய் வச்சிடறான். அது ஒரு செஸ்ட்ல ஒரு கேட்டகரி திங்ஸ் மட்டும் தான் இருக்கு, அதுக்கு மேல வைக்க மாட்டான். சப்போஸ் செஸ்ட் இல்ல, நான் அந்த பொருள் கையிலே தூக்கின்னு சுத்தினுக்குறான். கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு, லீவு 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 வேணும் புதிய தீவு. ஓகே, இப்ப அடுத்ததான் நம்ம கார்டன் பேர்ல ஒண்ணு கட்டி வச்சிருக்கோம். அது எப்படி இருக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இது என்னோட ஹார்ஸ்ல நான் எப்பயோ பிடிச்சி வச்சது, இப்பதான் பாக்குறேன். ரைட்டு, எங்க ஹனி இருக்குங்க. ஆக்சுவலி நான் அப்பயே பார்த்தேன் ஹனி, பட் நான் எதுவும் கலெக்ட் பண்ணல. இப்ப கலெக்ட் பண்ணுவோமா? ஹனியை கலெக்ட் பண்ணா நமக்கு பாட்டில் தேவை. பாட்டில் வந்து பாட்டில் கிடையாது, கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. சிறிது நேரம் கழித்து. ஏங்க ஹனி வந்து பாட்டில தான் எடுக்கணுமா இல்ல வேற எதுல எடுக்கணுமாங்க? ஐயோ மண்டு போச்சே, இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஹனி எடுக்க தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், போயிட்டு பிளாக்கை பிரேக் பண்ணிவிட்டோம் ஹனி எடுக்கிறன்னு பேர்ல. இப்போ எப்படின்னு தெரியல, போய் பார்ப்போம். ஓகே, ஐயோ தெச்சிட்டு வருதுங்களே. ஐயோ இப்போ இதுங்களை கொல்ல கூட முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. கை கால் வச்சுன்னு கம்மனு இருக்காங்க, கம்மன் இல்லாம. ஓகே, ஃப்ளவரை கலெக்ட் பண்ணி எதுவுமே கொடுப்போம். சமாதானமா போயிடும். இல்லைங்க, அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அந்த டிஸ்டன்ஸுக்கு மேல போயிட்டுனா அது வந்து மறந்துடுது. அது வந்து அதோட வீட்டுக்கு திரும்ப போயிடுது பாருங்களேன். ஓகே, ஏதோ ஒண்ணு. அடுத்ததான் என்னோட மிகப்பெரிய பார்க் நான் இங்க தான் உருவாக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்த கிளீன் பண்ணணும். அப்புறம் பிளாக்ஸ் எல்லா இடத்துல பிளாக்ஸ் போட்டு கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, தமிழ்ல பார்த்த மாதிரி மறுத்து தான் நன்னோம். அதுக்கு முன்னாடி போடுற மியூசிக்க. ஓகே ஐயா, இப்போ இந்த இடம் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் இது போதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு பிக் சைஸ் போதுன்னு நினைக்கிறேன் இந்த பார்க்குக்கு. இப்போ நம்ம மரத்து நட ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி இது சுற்றி நான் மரத்து நட்டுட்டு அது நடுவில் டிசைன் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓ ஷேப்ல மரம் இருக்கும், அதுக்கு நடுவில் ரோடு. அது மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அது கட்டு தான் உங்களுக்கு புரியும்.
ஓகே, இதை சுத்தி நம்ம ட்ரீஸ் நட்டியாச்சு. இப்ப அடுத்துதான் நம்ம என்ன பண்ணணும்னா வாலை வச்சு இது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணணும். இந்த வாலை வச்சு கவர் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கவர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா வாலை வச்சு கவர் பண்ணணும் நான் இப்பதான் பிளான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எல்லாம் போட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒன்று. ஓகே, ஃபைனலா நம்ம வால் வச்சு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ போய் தூங்கிட்டு காலையில வந்து லைட் செட்டிங் பண்ணணும். அப்போ ஜாம்பிஸ் தான் ஆகாம இருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணி வச்சிருக்க இந்த வால் மேலே இந்த லைட்ஸ் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் உள்ள டார்ச் யூஸ் பண்ணி வேற எதனா பண்ண முடியும்னு பார்ப்போம். ஓகே, லைட் செட்டிங்ல கரெக்டா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் ஷவலை வச்சு இந்த டர்ட்டோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். அதான் ரோட் போடணும் சொல்ல வரேன். என்ன எழவே அது. ஓகே, இப்போ நம்ம பவுன் மீல வச்சு ஆர்டிஃபிஷியலா செடியில உருவாக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் அண்ட் லுக் இருக்கும். டிசைன் லுக் இருக்கும் பாருங்க. பார்க்கனாவே இதெல்லாம் வந்து பேசிக் தானே, இதெல்லாம் இருக்கணும்ல. ஸோ அதனால தான் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு ரேட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் அது அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எக்ஸ்பி ஃபார்ம் கட்டினதுக்கு இன்னைக்கு தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அதில் தான் போன்ல எடுத்து இந்த போன் மில்ல செஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கிட்ட முடிக்க போறோம். வேற எங்க இருக்கு? இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒன்று. ஸோ ஃபைனலா நம்மளோட பார்க் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட பார்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா தானே இருக்கு. நல்லா தான்டா இருக்கு. நல்லா தான் இருக்கு. போங்கடா. ஓகே, இப்போ என்னோட டாக்ஸ் கொண்டு போயிட்டு என்னோட பார்க்கில் உட்கார வச்சுட்டு வந்துருவோம். பாவம் 2 பேரும் 3 நாளாக இங்கே தான் உட்காந்துருக்கிறானுங்க. கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருவோம். வாங்க வாங்க. ஹேய் பாடுறா, கவுலஸ் பண்ண ஆயிட்டுக்குது பாருங்க. கவுலஸ் பண்ண ஆகுதுங்க நம்ம கார்டன் சொல்ற பாருங்க பார்க்கில். ஓகே, இவனுங்க இங்கே உட்கார வச்சிருவோம். இவனுக்கு தான் இந்த பார்க்குக்கு செக்யூரிட்டி. ஜோக் இல்லையா? அதுக்கப்புறம் என்னோட அக்ரிகல்ச்சர் செஸ்ட்லேருந்து ஒரு மியூசிக் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. இது நான் தான் வச்சேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வச்சு. எனக்கு இப்பதான் கிடைக்குது. இது பிளே பண்ணது கிடையாது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுல டிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல. ஓகே, நல்லா தான் இருக்கு. காப்பிரைட் எதுனா வருமோ பார்த்துப்போம். எனக்கு என்னன்னா இப்போ மைண்ட் கிராஃப்ட்ல ஒரு மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கு. இதுல கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா பிளே ஆகுது. அதான் வந்து சரியா கேட்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, டிஸ்கோ வருதுங்க. இது ஏதோ பீஸ்ஃபுல் மியூசிக் நினைச்சா பார்த்தா டிஸ்கோவா இருக்கு. ஸோ எனிவே நல்லா தான் இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த வீடியோட இண்டுக்கு வந்தாச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை பாய்.